ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தொழுவப்பள்ளிக்கு நார்சா பேக்கிங் விலாகும், அடுத்ததாக சிக்கன் 65யும் ரைத்தா செய்கிறதையும் பார்க்க போகிறீங்க. வாங்க, முதல்ல சிக்கன் 65க்கு தேவையான பொருட்களை பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த தம்பி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஹாய். ஃபஸ்ட்டு சட்டியில் தயிர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி வெள்ளைப்பூடு பிழிந்து போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வினிகர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கலவையாக சேர்த்துக்கோங்க. இப்படி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது கறி சேர்க்க போகிறோம் பாருங்கள். கறியை போட்டு நல்லா கறியில் நல்லா மசாலா ஊட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. ஊறியதை எடுத்து எண்ணெயில் போட்டு இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 ரெடி. அடுத்து ரைத்தா செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். சட்டியில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்து துருவின கேரட் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை மடியல் ஊறுகாயை இப்படி 2 இது எடுத்துகிட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ரைத்தாக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதை கலந்தீங்கன்னா அழகான பிரியாணி ரைத்தா ரெடி. அடுத்ததாக நார்சா பேக்கிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள். இப்போ கேசரி பேக் பண்ணுறாங்க தம்பி. கேசரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ நேற்று அப்லோட் பண்ணேன். அது வேண்டாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரைத்தா பேக் பண்ணுறாங்க. அடுத்து சிக்கன் 65 கவரில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறாங்க.
பிரியாணியை உடைக்க போகிறோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த பிரியாணி இது பார்க்கணுன்னா நீங்கள் பிரியாணியில் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் ரெசிபி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸில் போடுறத பாருங்கள். தம்பி எல்லாத்துக்கும் மூடி போட்டு பிரியாணியை ஃபுல்லாக மூடுறாங்க. கவரில் பிரியாணி, ரைத்தா, கேசரி, பொரிச்சக்கறி எல்லாம் வச்சு பேக் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக நல்லா நடந்துச்சு. எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாம் கொடுத்தோம். நீங்களும் துஆ செஞ்சுக்கிறங்க எங்களுக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.